நினைப்பதற்கும் சொல்லுங்க, வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை படியே செய்கிற அவருக்கு கையை தட்டு. ஒரு வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்கிறது. எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். சொல்றாரு, நான் ஓடி ஓடி வேலை பார்க்கறதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்குள்ள ஒரு வல்லமை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு சார். விஷம் எப்படி ஒருத்தனுக்குள்ள மரணத்துக்கு ஏதோ வேலை பார்க்குதோ, இந்த ஜீவன் நமக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக நமக்கு செய்ய வல்லவராகி அவர் அல்ல. வசனம் அப்படி வரவே இல்லை. நம்ம வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி நேரம் அங்க போயிடும். அவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்வார். அவர் செய்வார் சொல்லல, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய், நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை அவர் செய்வார்ல. நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டுகிறதுக்கும் அதிகமாக ஒரு வல்லமை உங்களுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நினைப்பதற்கும் சொல்லுங்க, வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை படியே செய்கிற அவருக்கு கையை தட்டு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நினைக்கிறதுக்கு வேண்டதுக்கு அதிகமா அவர் செய்வார்னு சொல்லல. நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டிக்கிறதுக்கும் அதிகமா உங்களுக்குள்ள ஒரு வல்லமை நீங்க நினைக்கிறத விட அதிகமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஜெபிக்கிறத விட அதிகமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வல்லமை தான் ஜீவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் உங்களுக்குள் வந்த ஜோயே ஜீவன். இந்த ஜீவன் நித்திரை அளிக்கிறார் அல்ல, நித்திரையிலும் அளிக்கிறார். அது அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. கபா 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 கபன். சாகருக்கு என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம். விஷம் எல்லா வேலையும் பார்த்துரும். பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? ஜீவன் எல்லா வேலையும் பார்த்துரும். பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஜீவன் இப்ப உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அந்த ஜீவன் இப்ப என்ன பிரசங்கம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமென் ஆமென். எல்லாமே ஜீவன்ல போயிட்டு இருக்கு. ஆமென். கட்டுப்பாடுகள் நம்ம வந்திருக்கோம் இங்க இல்ல. இன்னைக்கு நீங்க வரலன்னா உங்களை கேட்கறக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண என்ன கேட்கறக்கு யாரும் இல்ல. ஆனா நம்ம ரெண்டு பேரும் இங்க வந்து கையை தட்டுங்க சார். ஏனென்றால் ஜீவன் வேலை செய்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆகவே சகல கிறிஸ்துவுக்குள் சீக்கிரம் வாசிமா, நிறைய பேச வேண்டியிருக்கு. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை சொல்லு மணி, நம்ம அல்வா போட்டு முழுக்குன்னு முழுங்குற ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்படி பேசு. மேட்ரு அங்கதானே இருக்கு. இங்கதானே தப்பு பண்றான் எல்லாரும். ஆசீர்வதிப்பார்னு முடிக்கிறாங்க. ஆசீர்வதித்து. பிரச்சனை என்னன்னா, ஆனா என் வாழ்க்கை அந்த ஆசீர்வாதம் இல்ல. கேரளால மழை வந்துச்சுன்றாங்க, வைகை காலியா தான் கிடக்கு. கர்நாடகால தண்ணி வெள்ளம் வந்துச்சுன்றாங்க, ஆனாலும் காலியா தான் இருக்கு. ஏன் சார் எங்க ஊர் ஆறு ஏன் இன்னும் வத்தியே இருக்கு? தண்ணி இல்லையா? தண்ணி நல்லா தான் இருக்கு. ஒரு வீட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கு. ஒருத்தன் அழகா வந்து கேரளால வந்து ஒரு போட்டை போட்டு மெதுவா போயிட்டே இருக்கிறான். கொரியர் பாய் என்னன்னு தெரியல, ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் போல. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா போயிட்டு இருக்கான் படகுல. என் அன்புக்குரியவர்களே, முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கு, ஆனா நமக்கு தண்ணி இல்ல. என்ன பிரச்சனை சொல்லுங்க? இடையில இணைக்கக்கூடிய சேனல்ஸ் அந்த தண்ணீரை சரியாக நம்மிடத்தில் கொண்டு வரவில்லை. இப்ப என்னன்னா வந்து தண்ணி அங்க வந்துருச்சு, இங்க வந்து சேரல. ஏன்னா அந்த ஆறு என்கிற சேனல் சரியா இல்ல. ஆத்துல மணலை தோண்டிட்டாங்க, தண்ணி இல்ல. தண்ணி வந்து சரியான சேனலைஸ் பண்ணி வரல. இப்படித்தான் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வீக ஆசீர்வாதங்கள் உங்க லைஃப்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகல, ரிவீல் ஆகல, அது வந்து விசிபிள் ஆகல. ஏன்னா இடையில சேனல்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. இந்த சேனல்ஸை சரி பண்றது தான் இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம்.